வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் திருவின கோஸ் ஒரு கப், காலிஃப்ளவர் ஒரு கப், 1/4 கப் கேரட் திருவினது, 2 பீன்ஸ் கட் பண்ணது, 1/4 கப் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், 1/4 கப் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 5 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணணும். இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது சாஸ் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த சாஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மஞ்சூரியன் பால்ஸையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜ் மஞ்சூரியன் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.